அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம். Good evening, sir. Good evening, sir. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று நாங்க எஜுகேஷன் சோஷியாலஜி பாடத்துல 3வது அமர்வுல கலந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது அமர்வுல நாங்க சமூகவியல் மற்றும் கல்வி சமூகவியலை பற்றிய விடயங்களை கலந்துரையாடி இருந்தோம். 2வது அமர்வுல கல்வியும் கலாசாரமும் தொடர்பான விடயங்களை நாங்க கலந்துரையாடி இருந்தோம். இன்று நாங்க 3வது அமர்வுல மிக முக்கியமான ஒரு தலைப்பு சோசியலைசேஷன், சமூகமயமாக்கம் தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை உங்களோட கலந்துரையாடுவதற்கு இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு தலைப்பு தான் சமூகமயமாக்கம் என்பது. இதை ஆங்கிலத்துல சோசியலைசேஷன் சொல்லுவாங்க. தமிழ்ல சமூகமயமாக்கம், சமூக இசைவாக்கம், சமூக பொருத்தப்பாடு, சமூக இயைபாக்கம், சமூகத்துக்கு உரித்தாக்குதல் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கிறாங்க. சுருக்கமாக கூற போனால் சமூகமயமாக்கம் என்பது ஒரு நபர் தான் வாழ்கின்ற சமூகத்தோடு இணைந்து வாழ்வது, தான் வாழ்கின்ற சமூகத்தோடு இணங்கி செல்வது, தான் வாழ்கின்ற சமூக சூழ்நிலைகளை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல தன்னுடைய செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்திக் கொள்வது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊருடன் கூடி வாழ்னு சொல்லி. அந்த ஊருடன் கூடி வாழ் என்பதைத்தான் நாங்க சமூகமயமாக்கம் சொல்லுவோம். சமூகத்தின் ரீதியாக பார்க்கின்ற போது ஒரு நபர் தான் வாழ்கின்ற சமூகத்தினுடைய அங்கத்தவராக மாறுவது. இன்னும் சுருக்கமா சொல்ல போனால், புதிதாக பிறந்த ஒரு குழந்தை எந்த சமூகத்தில அந்த குழந்தை பிறந்திருக்கிறதோ அந்த சமூகத்துக்கு உரித்தானவனாக, அந்த சமூகத்துடைய உறுப்பினராக, அந்த சமூகத்தினுடைய இந்த சமூகமயமாக்கத்தை பத்தி இன்னும் நாம சொல்லுவோமாக இருந்தால், இந்த சமூகமயமாக்கம் என்பது ஒரு நகர்ல இயல்பாக இடம்பெறுகின்ற செயற்பாடு அல்ல. ஒரு நபர் இயல்பாகவே சமூகமயமாகி விடுவார் என்று நாங்கள் விட்டுவிட முடியாது. அவ்வாறு ஒருவர் இயல்பாகவே சமூகமயமாகுவார் என்று சொல்லியிருந்தால், இந்த சமூகமயமாக்கம் எங்களுடைய கல்வி சமூகங்கிற பாடத்தில் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூட இருக்க மாட்டார். அப்படின்னு சமூகமயமாக்கம் என்பது ஒரு நபரை வெளி சக்திகள், புற சக்திகள், சமூகத்தில் காணப்படுகின்ற நபர்கள், சமூகத்தில் காணப்படுகின்ற அமைப்புகள், சமூகத்தில் காணப்படுகின்ற நிறுவனங்கள், அவரை அவர் வாழ்கின்ற சமூகத்துக்கு உரித்தானவராக, அவர் வாழ்கின்ற சமூகத்துடைய அங்கத்தவராக, அவர் வாழ்கின்ற சமூகத்துக்கு பொருத்தமானவராக, அவர் வாழ்கின்ற சமூகத்துடைய உறுப்பினராக மாற்றி அமைக்கிறார்கள். வாழ்கின்ற சமூகத்துக்கு உரித்தானவராக அவரை மாற்றி அமைக்கிறார்கள். ஆகவே சமூகமயமாக்கம் என்பது சமூகத்தில் காணப்படுகின்ற நிறுவனங்களால, அமைப்புகளால, நபர்களால ஒருவர் சமூகமயமாக்கத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார். இந்த சமூகமயமாக்கம் எவரில்
இந்த வெளி சக்திகளுடைய சாதகமான தலையீட்டினால, இந்த வெளி சக்திகளுள்ள சாதகமான ஒத்துழைப்பால சிறப்பாக இடம்பெறுகிறதோ அவர் சமூகத்தில சிறப்பாக சமூகமயமானவராக காணப்படுவார். எவருக்கு இந்த சமூகத்தில் காணப்படுகின்ற புற சக்திகள், இந்த சமூகமயமாக்குகின்ற முகவர்கள், சமூகமயமாக்குகின்ற நபர்கள், சமூகமயமாக்குகின்ற நிறுவனங்கள் ஆரோக்கியமானதாகவோ அல்லது சமூகமயமாக்கத்துக்கு தேவையான பங்களிப்பை செய்யக்கூடியதாகவோ அமையவில்லையாயின் அவர் சமூகமயமாக்கத்துல பிரச்சனைகளை எதிர்கொள்வார். இதுல எங்களுக்கு விளங்குற விடயம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், சமூகமயமாக்கம் என்பது எல்லோரிலையும் ஒரே அளவில் இடம்பெறுவதில்லை. ஒவ்வொரு நபரும் சமூகமயமாக்கத்துக்கு ஒவ்வொரு அளவுகள்ல முகம் கொடுக்குறாங்க. சிலர் மிக சிறப்பாக சமூகமயமாகுவாங்க, சிலர்ல சமூகமயமாக்கம் கொஞ்சம் காலதாமதமாகி மெதுவாக இடம்பெறும். இன்னும் சிலர்ல சமூகமயமாக்கம் பிரச்சனைகளை உருவாக்கும். அவை சமூகமயமாக்கம் என்பது சமூகத்துக்கு பொருத்தமானவராக நாங்க எங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்கின்ற தன்மை. சமூக சூழல்களுக்கு எங்களை இசைவாக்கி கொள்கின்ற தன்மை, இதைத்தான் நாங்கள் சமூகமயமாக்கம் சொல்லுவோம். எங்களோட பிரதேசங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன, பாம்பு சாப்பிடுற ஊருக்கு போனா நடுத்துண்டு நமக்குன்னு சொல்லி. அதுதான் சமூகமயமாக்கம். சமூகத்தோட இணங்கி போறது. அப்ப யாரு சமூகம் விரும்புகின்ற வழிகள்ல, சமூகம் விதித்த நியமங்கள்ல, சமூகம் அங்கீகரித்த செயற்பாடுகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லையோ அவர் சமூகமயமாக்கத்திலிருந்து தூர நிற்கிறார். அவர் இன்னும் சமூகமயமாக்கத்துக்கு சரியாக உள்ளாக்கப்படவில்லை என்று நாங்க சொல்லிக் கொள்ளலாம். சரியோ? ஓகே. இப்ப நாங்க சமூகமயமாக்கத்தை பத்தி கல்வி சமூகவியல் என்ன சொல்லுதோ, கல்வி சமூகவியலுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது என்ற விடயத்தை நாங்க பார்க்க போகிறோம். சரியோ? ஓகே. ஸ்லைடஸ் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டா? ஓகே. அதான் சொல்லுது பிள்ளைகள். ஒரு 2 minutes மியூட் பண்ணிக்கொள்வோம். இந்த முதலாவது ஸ்லைட கொஞ்சம் பாருங்க. நானே பார்க்க போற தலைப்பு இது கொஞ்சம் பாருங்க. 2 minutes.
ஓகே. அப்ப நான் இன்றைக்கு பார்க்க போற தலைப்புகள் இன்றைக்கு பாருங்க பிள்ளைகள். சமூகமயமாக்கம்னா என்னன்னு பார்க்க போறோம். சமூகமயமாக்கம் தொடர்பான வரைவிலக்கணங்களை பார்க்க போறோம். சமூகமயமாக்கம் ஏன் அவசியம்ங்கிறத பார்க்க போறோம். சமூகமயமாக்கத்தை இயல்புல பார்க்க போறோம். முடியுமா இருந்தா குறை சமூகமயமாக்கம் மற்றும் மற்ற முறைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்க ஏற்கனவே உங்களை அவதானிக்க சொன்னதுக்கு அமைவாக சமூகமயமாக்கம் என்றா என்ன, சமூகமயமாக்கத்தை நாங்க எவ்வாறு விவரிக்கலாம் என்ற அடிப்படையில இந்த ஸ்லைட பாருங்க பிள்ளைகள். இதுல நான் சொன்ன மாதிரி சமூகமயமாக்கம் என்பதை சமூக இசைவாக்கம், சமூக இயல்பாக்கம், சமூக பொருத்தப்பாடு, சமூகத்துக்கு உரித்தாக்குது என்று பல பெயர்களால நாங்க அழைக்கலாம். சமூகத்தின் நிலைமைக்கு ஏற்ப தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு, நான் வாழ்கின்ற சமூகத்துடைய நிலைமைக்கு ஏற்ப தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு ஒருவருக்குள்ள ஆற்றலே சமூகமயமாக்கத்தின் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. நான் வாழ்கின்ற சமூகம் எவ்வாறானதாக இருக்கிறதோ அந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேணும். நான் இப்படித்தான் இருப்பேன், என்னால் இப்படித்தான் வாழ இயலும், என்னால் இதெல்லாம் செய்ய இயலாது என்று விதண்டாவாதம் பேசிக்கொண்டு சமூகத்திலிருந்து ஒருவர் ஒதுங்கி விலகி வாழ முடியாது. அவ்வாறு ஒருவர் ஒதுங்கி விலகி வாழ்கிறார்னு சொன்னால் அவர் சமூகமயமானவர் அல்ல. சமூகமயமாக்கம் என்பதன் மூலம் ஒருவர் சமூகத்தோடு எந்த அளவு தூரம் நெருக்கமாக இணங்கி சமூகத்தோடு ஒத்துழைத்து சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழ்கிறாரோ அவரைத்தான் நாங்கள் சமூகமயமானவர் நாங்கள் அடையாளப்படுத்துவோம். சரியோ? ஓகே. மூணாவது பாருங்க பிள்ளைய, ஒரு சமூகத்தின் அங்கத்தவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலை, ஒரு சமூகத்தின் அங்கத்தவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலை அச்சமூகத்தின் அங்கத்தவர்களிடையே விருத்தி செய்கின்ற செயற்பாடாகவும் நாங்க இந்த சமூகமயமாக்கத்தை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். சமூகத்துடைய அங்கத்தவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலை அச்சமூகத்தின் அங்கத்தவர்களுடைய விருத்தி செய்கின்ற செயற்பாடு. இந்த சமூகத்துல பல்வேறுபட்ட நபர்கள் மனிதர்கள் காணப்படுவாங்க. அவங்களுக்கு பல்வேறு விதமான தேவைகள் காணப்படும். அந்த தேவைகளை எல்லாருமா சேர்ந்து பூர்த்தி செய்கின்ற நிறைவேற்றுகின்ற ஆற்றல். அப்ப எல்லோரும் இணங்கினால் மட்டும்தான், எல்லோரும் ஒத்துழைத்தால் மட்டும்தான், எல்லோரும் ஒன்றாக இணைந்து செயற்பட்டால் மட்டும்தான் என்ன செய்யலாம், அந்த தேவையை பூர்த்தி செய்யலாம். ஆகவே அதற்கான ஆற்றலையும் நாங்க சமூகமயமாக்கம் என்று நாங்க அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. சரியோ? ஓகே. அதே மாதிரி ஒருவர் தாம் எதிர்கொள்கின்ற புதிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, ஒருவர் தான் எதிர்கொள்கின்ற புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வதற்குரிய ஆற்றல். எந்த சங்கடமான, அசௌகரியமான, சவாலான, அறைகூவலான நிலைமைகளுக்கும் ஒருவரால வெற்றிகரமாக முகம் கொடுக்க முடிகிறதுன்னு சொன்னால் அவரை நாங்கள் சமூகமயமானவர் சொல்லுவோம். அப்ப தான் எதிர்கொள்கின்ற புதிய சூழலுக்கு ஒருவரால வெற்றிகரமாக முகம் கொடுக்க முடியும் சொன்னா, அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும் என்றால் அவரை நாங்கள் சமூகமயமானவர் என்று நாங்கள் அடையாளப்படுத்தலாம். உதாரணமாக உங்களுக்கு பல்கலைக்கழக அனுமதி கிடைச்சி அல்லது கல்வி கல்லூரி அனுமதி கிடைச்சி நீங்க அந்த புதிய நிறுவனத்துக்கு போறீங்க. அங்கதான் தங்கி இருந்தீங்க, கற்க வரும். அல்லது வெளிநாட்டு ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடைச்சி நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க. அந்த சூழலுக்கு உங்களால வெற்றிகரமாக முகம் கொடுக்க முடியும். அந்த சூழலுக்கு உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். அந்த சூழலை உங்களால தனித்து அந்த சூழலோடு இணங்கி வாழ உங்களால முடியுமாக இருந்தா நீங்க சமூகமயமானவர் அர்த்தம். கிளியரா?
இன்னும் இதர் வேறு வகையில சொல்வதாக இருந்தா சமூக மாற்றங்களை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கான ஆற்றலாகவும் நாங்க என்ன செய்யலாம், இந்த சமூகமயமாக்கத்தை அடையாளப்படுத்தலாம். சமூக மாற்றங்களை வெற்றி கொள்வதற்கான அல்லது வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கான ஆற்றலாகவும் நாங்க இந்த சமூகமயமாக்கத்தை நாங்க அடையாளப்படுத்தி கொள்ளலாம். அப்ப சமூகத்துல புதிய புதிய விடயங்கள் வருகின்ற போது அதை நிராகரிக்காமலுக்கு, அதை எதிர்க்காமலுக்கு, அதோட முரண்படாமலுக்கு நாங்க அந்த புதிய நிலைமைக்கு எங்களையும் மாற்றிக்கொள்ள முடியுமாக இருந்தா நாங்க சமூகமயமானவர் அர்த்தம். இப்ப எங்களோட பொழுதுபோக்குல மாற்றம் வந்திருக்குது, எங்களோட தொடர்பாடல் முறையில மாற்றம் வந்திருக்குது, என்ன எங்களுடைய வாழ்க்கை முறையில மாற்றம் வந்திருக்குது, எங்களோட நடையில, உடையில, பாவனை எல்லாத்துலயுமே இங்க மாற்றம் வந்திருக்கிறது. அந்த மாற்றத்துக்கு எங்களால வெற்றிகரமாக முகம் கொடுக்க முடியும் என்றாலும் நாங்க சமூகமயமானவர் என்ற அர்த்தம். சமூகத்தோடு இணைந்து வாழ்வதற்கு ஒருவர் கொண்டிருக்கின்ற திறனை சமூகமயமாக்கம் என்றும் சொல்லப்படுகிறது. சமூகத்தோடு இணைந்து வாழ்றதுக்கு, சமூகத்தோடு வாழ்கின்ற நபர்களோட, ஏனைய நபர்களோட, நிறுவனங்களோட, அமைப்புகளோட ஒருவரால இணைந்து பயணிக்க முடியும் என்றிருந்தால் அதுவும் அவருடைய சமூகமயமாக்கத்தை தான் காட்டுகிறது. இன்னும் மிக எளிமையா சொல்வமாக இருந்தா ஒரு தனிநபர் சமூகத்தோடு இணைந்து பயணித்தலாகும். ஒரு தனிநபர் சமூகத்தோடு இணைந்து பயணிப்பதையும் அதை நாங்க என்ன செய்யலாம், சமூகமயமாக்கம் நாங்க அடையாளப்படுத்தலாம். சரியோ? இவையெல்லாம் சமூகமயமாக்கத்துக்கு நாங்க கொடுக்கின்ற விளக்கமாக இருக்கிறது. அப்ப நாங்க சில நேரங்கள்ல அன்றாட வாழ்க்கையில சிலருடைய செயற்பாடுகளை பார்த்து நாங்க இவர் சமூகமயமானவர் இல்லை, அவன் சமூகமயமானவன் இல்லை, அவள் சமூகமயமாக்கப்படல என்றெல்லாம் நாங்க குறை கூறுவோம் சிலருடைய நடத்தைகளால, நடவடிக்கைகளால. உண்மையிலேயே அப்படி சமூகமயமாகாதவர் என்று யாராவது இருக்கிறார்களான்னு பார்த்தால் நிச்சயமாக இல்லை. எவருமே அறவே சமூகமயமாகாதவர் என்று நாங்க கூற முடியாது. எவரையுமே நாங்க இவரு சமூகமயமானவர் இல்லை, சமூகமயமாக்கவருக்கு இல்லைன்னு சொல்லல. சிலர் சிறப்பாக சமூகமயமாக இருக்கிறாங்க, சிலருக்கு சமூகமயமாக்கத்துல பிரச்சனைகள் இருக்கிறது. சமூகமயமாக்கம் பூர்ணமடையாம இருக்கு. அதற்காக ஒருவர்ல அறவே சமூகமயமாக்கம் ஏற்படல என்று எவரையுமே நாம சொல்ல முடியாது. சமூகமயமாக்கம் என்பது எல்லோருடைய இடம் வருகிறது. சிலர்ல அது சிறப்பான வகையில் இடம்பெற்று அது பூர்ணத்துவம் அடையுது, இன்னும் பலர்ல அது பூர்ணமடைய அவருக்கு பிரச்சனைக்குரியதாக, சிக்கலுக்குரியதாக இருக்கிறது. சமூகமயமாக்கம் என்பது அறவே ஒருவர்ல இடம்பெறாம இருக்கிறார். அப்படி சமூகமயமாகாதவர் யாராவது இருப்பாராக இருந்தா அவர் மௌகுலி மாதிரி தானே இருப்பார். மௌகுலியை தெரியுமா உங்களுக்கு? ஜங்கிள் புக்ல வர மௌகுலி, அந்த மௌகுலியை போல இருக்கிறவங்க தான் அறவே சமூகமயமாகாதவர்கள். ஏன்? மௌகுலி மனிதர்களோட வாழல, அவர் காட்டு விலங்குகளோட தான் வாழ்றார். அந்த டாக்குமெண்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, அவர் காட்டு விலங்குகளோட தான் வாழ்றார். அவர் ஓநாய் தான் எடுத்து வளர்க்கிறது. அவருடைய நோநாய் அலெக்சாண்டர்னு சொல்லுவாங்க. அந்த மௌகுலியுடைய நண்பர்களை பார்த்துருப்பீங்க, பாலுன்னு சொல்லி ஒரு கரடி, என்ன அதே மாதிரி ஒரு கருஞ்சிறுத்தை, லாலாவோ என்ன அப்படி எல்லாம் இருக்கிறாங்களே. அவ்வாறு காட்டில வாழ்ற விலங்குகளோட இணைஞ்சு யாராவது வாழ்றாங்கன்னு சொன்னா அவர் தான் சமூகமயமாகாதவர். நாங்க காட்டு மிராண்டின்னு சொல்லுவோம். இல்லாட்டி டார்சன் டாக்குமெண்ட்ரி, டார்சன் பார்த்துருக்கோம். டார்சன் என்ன, அவருக்கு மனிதர்கள் கதைக்கிற மாதிரி கதைக்க மாட்டார், மனிதர்கள் ஆடை அணிகிற மாதிரி அணிய மாட்டார். மனிதர்கள் யாருமே இருக்கு நண்பர்கள் இல்லை. சிங்கம், புலி, கரடி, முதலை, பாம்பு தான் மனித குரங்கு போன்றவைதான் அவருடைய நண்பர்கள் டார்சனுக்கு. அப்ப இந்த மௌகுலி, டார்சன் போன்றவர்கள் தான் அறவே சமூகமயமாகாதவர்கள். அப்படி யாராவது இருக்காங்க நம்மள? இல்லை.
எல்லாரிலையும் சமூகமயமாக்கம் இடம்பெறுது, சிலர்ல சிறப்பாக இடம்பெறுது, சிலர்ல சமூகமயமாக்கத்துல பிரச்சனை இருக்குது. அவ்வாறு அந்த பிரச்சனைக்குரியவர்களை நாங்க சொல்லுவோம் குறை சமூகமயமானவர். சமூகமயமாகாதவர் என்று யாருமே இல்லை என்கிறதையும் நீங்க முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா பிள்ளையர்? இப்ப சமூகமயமாக்கம் எண்ணங்கள் விளங்கிட்ட உங்களுக்கு கிளியர்? சொல்லுங்க. கிளியரா? விளங்கிடுச்சு சார். நான் தான் உங்களுக்கு அடுத்த இங்கே தரப்போறேன். ரெடியா நீங்க? சரியோ? ரைட். இப்ப நான் சமூகமயமாக்கம் தொடர்பாக சில வரைவிலக்கணங்களை பார்ப்போம். சமூகவியலாளர்கள் எவ்வாறான வரைவிலக்கணங்களை கொடுத்திருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுல பிள்ளைகள் எமில் துர்கேம் என்கிறவர் ஒரு வரைவிலக்கணம் சொல்லியிருக்கார். ஒரு தனியால் தாம் வாழும் சுற்றாடலின் சமூக சூழலுக்கு ஏற்ப இசைவாக்கம் அடைவதே சமூகமயமாக்கமாகும் சொல்றார். எமில் துர்கேம் பிரான்ஸ் நாட்டு சமூகவியலாளர் சொல்றார், ஒரு தனியால் தாம் வாழும் சுற்றாடலின் சமூக சூழலுக்கு ஏற்ப இசைவாக்கம் அடைவதே சமூகமயமாக்கமாகும் என்கிறார். ஹெவிங்ஹர்ஸ்ட் மற்றும் நியூ காட்டன் ஆகிய சமூகவியலாளர்கள் சொல்றாங்க, சமூகத்தின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கத்தவர் ஆவதற்கு, ஒரு சமூகத்துடைய உறுப்பினர், எங்களை சமூகத்துக்கு அங்கத்தவர் என்று ஒருவரை நாம சொல்றதுக்கு செய்ய வேண்டியவை, அவர் எதை செய்ய வேணும், எதை செய்யாமலுக்கு தவிர்ந்திருக்க வேணும், எதை செய்ய வேணும், எதை செய்யக்கூடாது என்பவற்றை கற்றலே சமூகமயமாக்கமாக சொல்லி ஹெவிங்ஹர்ஸ்ட் மற்றும் நியூ காட்டன் ஆகியோர் சொல்றார். வேண்ட்வர்த்ங்கிறவர் சொல்றார், ஏலவே இருப்பில் உள்ள உலகில், இந்த உலகத்துல அல்லது உலகில ஒரு பகுதியில முன்னர் உறுப்பினர்களாக அல்லாதவர்கள் ஏற்கனவே இந்த உலகத்துல பிறக்கிறார்கள். சுருக்கமா சொல்ல போனா புதுசா பிறந்த குழந்தை. ஏலவே இருப்பில் உள்ள உலகில், இந்த பூமியில இந்த உலகத்துல முன்னர் உறுப்பினர்களாக இல்லாதவர்கள் பிறக்கிறார்கள். இப்ப பிறந்தாங்க, புதிதாக பிறந்தவர்கள் உறுப்பினர்களாக நுழைவதற்கு, இந்த சமூகத்தில் அங்கத்தவராக மாறுறதுக்கு ஏற்ற தகுதிப்பாட்டினை வழங்குவதற்கான ஒரு செயற்பாடே சமூகமயமாக்கமா. அப்ப ஒரு குழந்தை எந்த சமூகத்துல பிறக்கிறதோ, பிறந்து வளர்கிறதோ, அந்த சமூகத்துடைய பழக்க வழக்கம், பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், வாழ்க்கை முறை என்பதற்கு ஏற்று கற்று அதற்கு ஏற்ப தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்கின்ற செயற்பாட்டை தான் நாங்க சமூகமயமாக்கம் சொல்லுவோம். அப்ப சமூகமயமாக்கம் சொல்ல ஒரு எதிர்கொள்கின்ற எந்த புதிய சூழ்நிலையாக இருந்தாலும் அதற்கு அவர் தன்னை இசைப்படுத்திக் கொள்ளக்கூடியவராக இருப்பார். அந்த சூழலுக்கு தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பார். ஹெரலம்பஸ் மற்றும் ஹால்போன்ங்கிற சமூகவியலாளர்கள் சொல்றாங்க, தனிநபர்கள் தாம் சார்ந்த சமூகத்தின் கலாச்சாரத்தை கற்றறிந்து கொள்கின்ற செயற்பாடே சமூகமயமாக்கம் ஆகும். தனிநபர்கள் தாம் சார்ந்த சமூகத்தின் கலாச்சாரத்தை, தாங்க வாழ்கின்ற சமூகத்தின் கலாச்சாரத்தை கற்றறிந்து கொள்கின்ற செயற்பாடே சமூகமயமாக்கம் ஆகும். சமூகமயமாக்கலுக்கு உட்படாத எவரும், சமூகமயமாக்கலுக்கு உட்படாத எவரும் அவர் வாழ்கின்ற சமூகம் விதித்த நியமங்களுக்கு ஏற்ப, அவர் வாழ்கின்ற சமூகம் விதித்த நியமங்களுக்கு ஏற்ப இயல்பான மனிதராக கருதப்பட மாட்டார். நான் சொன்ன மாதிரி யாருக்காவது சமூகமயமாக்கம் அவரே இடம்பெறலண்டா அவரு இயல்பான மனிதர் இல்லை. நம்ம சொன்ன மாதிரி மௌகுலி, டார்சன் அப்படித்தான் இருப்பாரே தவிர அவர் சாதாரணமான ஒரு மனிதராக இருக்க மாட்டார்னு சொல்லி ஹெரலம்பஸ் மற்றும் ஹால்போன் ஆகியோர் சொல்றாங்க.
சமூகமயமாக்கம் சொல்றது தான் வாழ்கின்ற சமூகத்துல ஒருவர் இணைந்து வாழ்றதுக்கு அவர் பெற்றிருக்கின்ற அந்த இயல்பாக்கம் இசைப்படுத்துகின்ற தன்மையை நாங்க சமூகமயமாக்கம் சொல்லுவோம். அப்ப எந்த புதிய சூழலாக இருந்தாலும் ஒருவரால் அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள முடியுமாக இருந்தா அவர் நாங்க சமூகமயமானன்னு சொல்லலாம். இப்ப நான் கல்வி கல்லூரிக்கு மாணவர்கள் வராங்க, என்ன காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு பிள்ளைகள் ட்ரைனிஸ் வராங்க. அப்ப கண்டியில இருந்து, கொழும்புல இருந்து, யாழ்ப்பாணத்துல இருந்து, மட்டக்களப்பில இருந்து, அனுராதபுரத்துல இருந்து, மொன்றாகலில இருந்து, பதுரையில இருந்து, நூறுலியாவில இருந்தெல்லாம் பிள்ளைகள் வருது. அப்ப அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு சமூக சூழல்ல வாழ்ந்தாங்க. முஸ்லிம் பிள்ளைகள் வருது, தமிழ் பிள்ளைகள் வருது, கத்தோலிக்க சமயத்துக்கு வர்ற பிள்ளைகள் வருது, குளிர் பிரதேசத்துல இருந்து வருது, ஹொட்டான பிரதேசத்துல இருந்து வருது பிள்ளைகள். சைவ உணவு சாப்பிடுற பிள்ளை வருது, அசைவ உணவு சாப்பிடுற பிள்ளை வருது. எல்லா பிள்ளையும் வந்து ஒரு இடத்துல சேருது, கொழிஞ்சில சேருது. நம்ம அந்த கொழிஞ்சுன்றது புதிய சூழல், வீட்டு சூழல். அவங்களுக்கு இந்த வசதி வாய்ப்புகளும் இருக்க மாட்டார். எல்லாரும் ஒரு கொமனான ஒரு ஹால்ல, என்ன டோம்ல தூங்குவோம். பொதுவான சாப்பாட்டை தான் சாப்பிட வரும். அங்க இருக்கிற பொதுவான வாஷ்ரூமை தான் பயன்படுத்த வரும். விளங்கிட்டு அந்த நேரத்துக்கு தான் சாப்பாடு கிடைக்கும். வெளியில போயிடாது. குறிப்பிட்ட வகையான ஆடையை தான் அவங்க அணியணும், யூனிஃபார்ம் தான் போட வரும். இப்படியான ஒரு புதிய சூழலுக்கு யாரால இலகுவாக அடாப்ட் ஆக முடியவில்லையோ, அந்த சூழலுக்கு தன்னை இலகுவாக பழக்கப்படுத்திக் கொள்ள முடியவில்லையோ, அவருக்கு சமூகமயமாக்கத்துல பிரச்சனை இருக்கு. யார் இலகுவாக இயல்பாக அந்த சூழலுக்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொள்ள முடியுமோ அவர் சமூகமயமானவர். அப்ப நாங்க ஒவ்வொரு பெட்சிலையும் பார்ப்போம். பிள்ளைகள் எப்படியும் ஒரு 4 அல்லது 5 பிள்ளைகள் சாதாரணமா ட்ராப் அவுட் ஆகுவாங்க. பொழுதுக்கு வருவாங்க, ஆசையோட வருவாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு, தங்களோட உறவினர் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. பிறகு பார்த்தா 1 வீக்ல 2 வீக்ஸ்ல சில நேரங்கள 1 மந்த்துக்குள்ள போயிடுவாங்க. எங்களுக்கு இயலாது, கஷ்டம், இந்த சூழல் எங்களால இருக்க இயலாது, இந்த சாப்பாடு சரியில்லை, இங்க வந்து வாஷ்ரூம் கிளீன் இல்லை, அல்லது இந்த பெட்ல தூங்க இயலாது, இந்த யூனிஃபார்ம் போட இயலாது, காலையில 5 மணிக்கு முதல் எழும்பி பிசிக்கலுக்கு போக இயலாது, பல்வேறு காரணங்களை காட்டி ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த சூழலுக்கு பழக்கமாக்க இயலாமலுக்கு, அந்த சூழலுக்கு அடாப்ட் ஆக இயலாமலுக்கு அவங்க விட்டு போறாங்கன்னா அவங்களோட சமூகமயமாக்கத்துல பிரச்சனை இருக்கு. வேற ரீசன் இருக்கலாம், திருமணம் முடிக்கிறதுக்காக, அல்லது ஒரு ஃபாரின் போறதுக்காக, அல்லது ஒரு ஜாப் கிடைச்சி அப்படி போற ஒரு விஷயம். இந்த அந்த சூழலுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ள இயலாமலுக்கு ஒரு ட்ராப் அவுட் ஆகிறாருன்னா அவருக்கு குறை சமூகமயமாகி சமூகமயமாக்கத்துல இது பிரச்சனை இருக்கு. இப்போ சிறிது காலத்துக்கு முதல் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் வந்தார் ஒரு மாணவர் இருந்தார். அவர் வந்து 1 வீக்லயே வீட்டுக்கு ஓடிட்டார். சொல்லாமலுக்கு மதில் மேலால பாஞ்சான் ஒரு போய் ஒன்று ஓடிட்டார். அப்ப இனி முடியலாது, பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி ஒரு மகன் காணல, வெளியே போயிட்டு மற்ற பிள்ளைகள் சொல்றாங்கன்னு அவர் வீட்டை வந்துட்டார். என்ன ரீசன் சொல்றாருன்னா, தன்னுடைய நினைக்கிற ஒரு 5 இயர்ஸுக்கு முந்தின கதை, 5 இயர்ஸுக்கு ஒரு 6 இயர்ஸ் இருக்கு, 2018 அப்படி. தன்னுடைய தாய்க்கு அம்மாவுக்கு கால் பண்ணாமல், போன் பண்ணியாமலுக்கு அவரால் இருக்கல. அந்த நேரம் வந்து கொழுதில வந்து போன் பாவிக்கல, ஹேண்ட் போன் வச்சுக்கிருக்கவே இல்லை. இப்போ புதிய சுற்றுநிருபம் வந்துட்டு ஹேண்ட் போன் வச்சு கொள்ளலாம், விரிவுரை நேரத்திலேயும் சில நேரங்களில் அனுமதிக்கப்படலாம் அவங்களுடைய தேடலுக்காக. அப்போது பாவிக்கவே இல்லை, போன் இருந்தா பறிமுதல் செய்யப்படும். அவரு வந்து தன்னுடைய அம்மாவோட கதைக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு இந்த கோர்ஸ் செய்யலாது, நான் இப்படி உங்களோட போன் பேச போகணும்னு சொல்லி போட்டு அவர் ஓடிட்டார். பிறகு வீட்டுல சமாளிச்சு கதைச்சு பேரண்ட்ஸ் எல்லாம் திரும்ப கொண்டு விட்டுட்டு போனாங்க. திரும்ப ஒரு 1 வீக்ல திரும்ப ஓடிட்டாரா எனக்கு இயலான்னு சொல்லி. ரைட். அப்ப அது ஒரு விதமான பிரச்சனை, அந்த சூழலுக்கு அவர் அலையல. இன்னும் ஒரு கேர்ள் ஒன்று வந்து அறவே ஒரு 3-4 days தான் நினைப்பான் நினைக்கிறேன். அவ வீட்டு பேரண்ட்ஸ் திரும்ப கால் பண்ணி வேற வச்சு எனக்கு இயலாது, இங்க இயலாது, இங்க இயலாதுன்னு சொல்லி அவ ஓடிட்டாங்க. அப்ப இவர்கள் எல்லாம் இந்த சமூகமயமாக்கத்துல பிரச்சனைகளை கொண்டவர்கள். சமூகமயமாக்கம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கின்ற அர்த்தம் இல்லை. சரியா?
சிலருக்கு வந்த உடனேயே கொலிஜ் ஸ்டைல் அந்த கொலிஜ் லைஃப் பிடிச்சு போயிடும். ஒரு பிரச்சனையும் இல்லை, வந்த உடனே இருப்பாங்க. எங்களை வீட்டை விட வசதியாக இருக்கலாம், அப்படியும் இருக்கு. சிலருக்கு அந்த கொலிஜ் அந்த இதுக்கு சூழலுக்கு ரைட் கொஞ்சம் மாறுறதுக்கு ஒரு 1 month 2 month 3 month 6 monthமா ரைட் என்றாலும் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க தைரியம். சில நேரம் ட்ராப் அவுட் ஆகிட்டு போவாங்க. அப்ப என்ன சொல்றோம்னா, புது சூழலுக்கு ஒருவரால இசைப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருந்தா அவரது சமூகமயமாக்கம் சிறப்பா இருக்கிறார். சரி, நினைக்கிறேன் எங்களோட டைம் அவுட் ஆகும் போல 40 நிமிஷத்துல இந்த டைம் அவுட் ஆகும். சேம் லிங்க் இணைஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காங்களா? சார் போட்டிருக்காங்க. 5 மினிட்ஸோட டைம் அவுட் ஆகும். அதை லிங்க்ல நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. ஓகே, நான் இருக்கிறத பார்ப்போம். ஆகவே அது எதுவாக இருந்தாலும் சரி, சில நேரங்கள்ல ஒருவர் ஒரு தொழிலுக்காக கொழும்புக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ சென்றால் அங்கேயும் நாங்க பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வோம், கொள்ளதான் போகணும். அதை ஃபேஸ் பண்ணணும். அது சிரமங்களை எல்லாம் தாங்கிங்களால அந்த சூழலுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்க முடியும் என்றால் நாங்க சமூகமயமானவர். சரியோ இல்ல போன போக்கிலேயே அடுத்த பேக்கு தூக்கிட்டு வீட்டு திரும்பி வந்துட்டோம்னு சொன்னா எங்களோட சமூகமயமாக பிரச்சனை இருக்கு. அதுதான் நாங்க சொல்றோம், சமூகமயமாக்கங்கிறது எல்லோருக்கும் ஒரே அளவுல இடம்பெறுவதில்லை. சமூகமயமாக்கம் நகருக்கு நகர் வேறுபட்டது. காரணம், சமூகமயமாக்கத்தை ஒருவர் அவருடைய சமூக சூழல்ல இருந்து தான் பெற்றுக்கொள்றார். அவருடைய குடும்பத்திலிருந்து, அவருடைய பேரண்ட்ஸிடமிருந்து, அவருடைய நண்பர்களிடமிருந்து, அவர் கற்கிற பாடசாலையில இருந்து, அவர் கற்கிற தனியார் கல்வி நிறுவனத்திலிருந்து, அவருடைய சமயம் சார்ந்த நிறுவனங்கள்ல இருந்து, அவர் பங்கு வருகின்ற விளையாட்டு கழகங்கள், சமூக சேவை அமைப்புகள்ல இருந்து ரைட் அந்த சமூகமயமாக்கத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். சமூகமயமாக்கம் புற சமூக காரணிகளால் ஒருவருக்கு மூட்டப்படுகிறது, ஒரு சமூகமயமாக்கத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார். சரியோ சமூகமயமாக்கம் பற்றி விளக்கிட்டா பிள்ளைல ஒரு சமூகமயமாக்கம் உங்களால தெளிவாக விளக்கமா சொல்ல ஏதுமா? ஸ்டெல்லா? சார் சமூகமயமாக்கத்தினாலதான் நான் தமிழ்ல பேசுறேன் உங்களோட, நீங்களும் தமிழ் கதைக்கிறீங்க. இது கூட எங்களுக்கு சமூகமயமாக்கத்தால கிடைச்சதுதான். நீங்களும் நானும் பிறந்தோடனே எங்களை கொண்டு போய் இந்தியாவில வட இந்தியாவில கொண்டு விட்டு இருந்தா இன்று நாங்க என்ன இந்தி பேசி இருப்போம், அது துபாயில கொண்டு விட்டு இருந்தா அரபு பேசி இருப்போம், லண்டன்ல கொண்டு விட்டு இருந்தா ஆங்கிலம் பேசியிருப்போம். நாங்க தமிழ் பேசுறோம்னு சொன்னா என்ன அர்த்தம்டா, எங்களுடைய சமூக சூழல்ல தமிழ் பேசப்பட்டீங்க, தாய் மொழி தமிழ், தாயுனுடைய மொழி. நாம பேசுற மொழி, நாங்க பின்பற்றுகின்ற சமயம், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய நடை உடை பாவனை சிந்தனை வாழ்க்கை கோல உடை தொடர்பு எல்லாமே இந்த சமூகமயமாக்கத்தால் கிடைச்சதுதான். நாங்க சமூகத்தை பார்த்து நாங்க கற்றுக்கொண்டதுதான், அது சமூகம் எங்களுக்கு கற்று தந்ததுதான். 2 விதமா நடக்கிறது. பார்த்து கற்றுக்கொள்வோம், அடுத்து கற்றுத்தரும் எங்களுக்கு விளங்கிட்டு. எல்லாமே எங்களுக்கு சமூகமயமாக்கத்தால் கிடைக்கப்பெற்றவைதான். ஆகவே நாங்க சமூகமயமாக்கத்துக்கு உள்ளாவதன் மூலமாக நிறைய விடயங்களை நாங்க பெற்றுக் கொடுக்கிறோம். சரியோ? ஒவ்வொரு தனிநபர்லையும் இந்த சமூகமயமாக்கம் என்பது கண்டிப்பாக இடம்பெற வேண்டியது ஒன்று. அந்த சமூகமயமாக்கத்திற்கு உள்ளாகாத எவரை நாங்க மனிதர்களாக, இயல்பான மனிதர்களாக நாங்க கருத முடியாது. இப்ப உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி சார்ந்தக்கூடிய நேரம் வந்துட்டு இந்த டைம் அவுட் ஆக போகுது பிள்ளைகள். டைம் அவுட் ஆகணும், டைம் நாங்க புது இதுல ஜாயின் பண்ணிட்டு நாங்க ஆக்டிவிட்டியை செய்யும். சரியா?
ரைட், சரிதானே பிள்ளைகள்? இப்ப எங்களுடைய முதலாவது ஆக்டிவிட்டிக்கான நேரம். இப்ப சமூகவியல்னா என்னன்ற வரை விலக்கணம், சமூகமயமாக்கம்னா என்னங்கிற வரி விலக்கணம், ரைட்? சமூகமயமாக்கம் என்றால் என்ன என்பது பற்றிய விளக்கம் எல்லாம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. உங்களுக்கு ரெண்டு விஷயம் தரப்படும் ஆக்டிவிட்டியாக. சமூகமயமாக்கம்னா என்ன, நீங்க என்னன்னு கருதுங்க. நீங்க வரை விலக்கணம் ஒன்றும் சொல்லக்கூடாது. உங்களோட வார்த்தையில உங்களோட விளக்கமா நீங்க விளக்கம் அளிக்கணும். இதுதான் சமூகமயமாக்கம். நான் நினைக்கிறேன் இதுதான் சமூகமயமாக்கம் சொல்லி, அவ்வாறு சமூகமயமாக்கத்துக்கு நீங்க உங்களுடைய விளக்கம். அடுத்தது சமூகமயமாக்கம் ஏன் அவசியம், சமூகமயமாக்கத்துல முக்கியத்துவம். ஆனா ஒண்ணு சொல்லல, ரைட்? நேரடியே சொல்லல நான். ஆனா சமூகமயமாக்கத்தை பத்தி பல உதாரணங்கள்லாம் சொல்லிட்டேன், ரைட்? இதுல இருந்து நீங்க சமூகமயமாக்கம் என்றால் என்ன, சமூகமயமாக்கம் ஏன் அவசியம், அது சமூகமயமாக்கத்தின் முக்கியத்துவம், இதை பற்றி நீங்க சொல்ல வேணும். சொல்லி விளங்கிட்டா? விளங்கிட்டா பிள்ளைங்க? சொல்லி விளங்கிட்டா? ஸ்டெலா, நிரோஷா, அஸ்மா, கவிதா விளங்கிட்டானே? கேள்வி விளங்கிட்டானே? நஜீலா, உதயஸ்வரன், அபிந்தினி, ரைட். சமூகமயமாக்கம்னா என்ன, சமூகமயமாக்கம் ஏன் அவசியம், அது சமூகமயமாக்கத்துல முக்கியம், ரைட்? இப்போ சரியாக நேரம் 7:44. சரியோ? ரைட். சரியாக உங்களுக்கு 10 நிமிடம் டைம் கணக்க போகுது. அடுத்த விஷயத்துக்கு போனாங்க. சரியாக 7:55 உங்களுடைய கருத்துக்களோட நீங்க வரணும். நீங்க சொல்லணும் விளக்கம், வரை விளக்கணும் சொல்லக்கூடாது. சமூகமயமாக்கம்னா என்ன, சமூகமயமாக்கம் ஏன் அவசியம். ஓகே தானே? சத்தத்தை காணொலி ஓகேவா? ஓகே சார். Hello, teachers. சொல்லுங்க. என்ன நான் பார்த்தேன், நாங்க இந்த லைன்ல ஜாயின் ஆகுது. அண்ட் இந்த வேலை என்ன சார் தந்திருக்கா? இந்த என்ன சார், என்ன என்ன சமூகமயமாக்குறதுன்னு சொல்லி சொன்னா என்ன, அது ஏன் அவசியம், அந்த மாதிரி சொல்லி சொன்னேன். தேங்க்யூ டீச்சர். யா. அதாவது சமூகமயமாக்கம் என்றால் என்னங்கிறதுக்கான உங்களோட விளக்கம், சமூகமயமாக்கத்துல அவசியம், சமூகமயமாக்கத்துல முக்கியத்துவம். சரியா? ஓகே.
ஓகே, யார் ரெடியா இருக்கிறீங்க? சார் ஸ்டெல்லா சொல்லுங்க ஸ்டெல்லா. முதலாவது சமூகமயமாக்கம் என்றால் என்ன? அதாவது நாம் வாழ்கின்ற சூழலுக்கேற்ப எம்மை மாற்றிக்கொள்வது. அதாவது எங்களுடைய நடை, உடை, பாவனை, எங்களது கலாச்சாரம், பண்பாடு இவற்றை நாம் வாழ்கின்ற சூழலுக்கேற்ப மாற்றிக்கொள்வது தான் சமூக மயமாக்கம் அப்படின்னு சொல்லுவோம் சார். இரண்டாவது சமூகமயமாக்கம் என்பதன் முக்கியத்துவம். அதாவது ஒரு சமூகத்துல ஒரு அந்தஸ்தை நாம் பெறுவதற்கு சமூகமயமாக்கம் அவசியம். அப்படி நாங்க ஒரு சமூகத்துக்கு ஏற்ப எங்களை சமூகமயமாக்கலில் ஈடுபடுத்திக் கொள்ளாவிட்டால் அந்த சமூகத்தாலேயே நாங்கள் ஒதுக்கி வைக்கப்படுவோம். இரண்டாவது விஷயம், சமூகத்தில் உள்ள நபர்களோடு இடைத்தொடர்புகளை மேற்கொள்வதற்கு சமூகமயமாக்கம் அத்தியாவசியமாக காணப்படுகிறது. மூன்றாவது விஷயம், எங்களது அன்றாட செயற்பாடுகளை மேற்கொள்ள இலகுவானதாக இருக்கும். உதாரணம், சிங்கள மொழி பேச தெரிந்த ஒரு சமூகத்துல நம்ம இருக்கிறோம்னு சொன்னா கட்டாயம் நாங்களும் அந்த சிங்கள மொழியை கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சு கொண்டா மாத்திரம்தான் அந்த சமூகத்துல அவங்களுக்கு எது பிரச்சனையோ இல்லாட்டி நமக்கு எது பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்து அதுக்கான தீர்வு கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது மன உளைச்சலுக்கு ஆளாகுது. சில நேரம் நாங்க அந்த சமூகத்தோடு சமூகமயமாக்கப்படவில்லை என்றால் அதனால அந்த சமூகத்தாலேயே சில நேரம் ஒதுக்கி வைக்கப்பட்டு அதனால் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு சில சந்தர்ப்பங்கள்ல உயிரை கூட மாய்த்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அடுத்தது ஏமாற்றங்கள், தோல்விகளை சந்திக்க நேரம் சமூகத்துடன் இணைந்து வாழ சமூகமயமாக்கம் அத்தியாவசியமாகின்றது. அவ்வளவுதான். ஓகேமா, பாராட்டுகளா, தெளிவான விளக்கம். அதோட சமூகமயமாக தெளிவா நீங்க சொல்லிருக்கீங்க. சமூகத்தோட உழைப்பு நாங்க பாடங்களை செய்து பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் யாரு? சாஹிரா நாசர். சமூகமயமாக்கல் என்று சொல்றது ஒருவர் சமூக வாழ்வுக்கு ஏற்ப வடிவமைக்கின்ற அல்லது மாற்றுகின்ற ஒரு செயல்முறையைத்தான் சமூகமயமாக்கல் என்று சொல்லப்படுற அதாவது ஒரு மனிதனை பிறந்த பின்னர் சமூகத்துல வாழ்வதற்கு தேவையான அறிவு, பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், கலாச்சார நடத்தைகள் அல்லது நடத்தை கோலங்கள் ஆகியவற்றை கற்றுக்கொள்வதோடு மட்டும் இல்லாம அந்த விடயங்களை எடுத்து நடப்பதையும் அதாவது பின்பற்றி நடப்பதையும் சமூகமயமாக்கல் என்று குறிப்பிடலாம். புதிய ஒரு சமூகத்துக்கு செல்லும் போது அவ்விடத்தில் உள்ள கலாச்சார விழுமிய அம்சங்களை புரிந்து நடந்து கொள்வதையும் அதனோடு இணைந்து கொள்வதையும் சமூகமயமாக்கல் என்று சொல்லலும். உதாரணமா சமூகம் ஏற்றுக்கொள்ளும் நடத்தைகளை பின்பற்றுவது, மொழிகளை பேசுவது, ஏனையோரோட ஒற்றுமையாக நடந்து கொள்வது, மற்றவர்களை மதித்து நடப்பது போன்ற விடயங்கள் இந்த சமூகமயமாக்கலுக்கு உரிய விடயங்களாக கருதப்படும். அதோட முக்கியத்துவம் ஏன் அவசியம் என்று நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, சமூக கலாச்சார விடயங்களை ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு மாற்றுவதற்கு கொண்டு செல்வதற்கு அது அவசியம். மனித உறவுகளை பேணிக் கொள்வதற்கு, சமூகத்துல ஒழுங்கான முறையில வாழ்வதற்கு இது அவசியம். ஒற்றுமை, ஒத்துழைப்பு, ஒழுக்கம் ஆகியவற்றை பின்பற்றி நடப்பதற்கு அதாவது வாழ்வதற்கு சமூகத்துல பொறுப்புணர்வை ஏற்படுத்தவும் இது அவசியமாகின்றது, முக்கியம் பெறுகின்ற சமூகம் தொடர்பான பொறுப்புணர்வை ஒரு தனி மனிதனிடத்துல ஏற்படுத்துவதற்கும், தனி மனிதனிலிருந்து தனி மனிதன் ஒருவனை சமூக மனிதனாக மாற்றுவதற்கும் இந்த சமூகமயமாக்கல் அவசியமாகின்றது. அதோட சமூகத்தோடு இணைந்து வாழ்வதற்கு இது மிக
செல்வாக்கு செலுத்துகின்றது சமூகமயமாக்கல் என்றது. ஓகே சார். ஓகே மேம், ஓகே சகலரசி பாராட்டுக்கலாம். சமமயமாக்குகிற முக்கியத்துவம் மற்றும் சமமயமாக்கும் என்றால் என்னங்கிறதுக்கான விளக்கம் வழங்கப்பட்டுச்சு. ஓகே, அது அடுத்து யாரு? சார் சொல்லுங்க நுஸ்ரத். ஓகே, சொல்லுங்க நுஸ்ரத். அது நிரோஜன் சொல்லுங்க. தேவதர்ஷினி, தேவ சொல்லுங்க நுஸ்ரத். நுஸ்ரத்ல ஆகும். ஹலோ கேக்குதா? ஓகே, நுஸ்ரத்ல நெட்வொர்க்ல பிரச்சனை இருக்கு போல இருக்குது. நிரோஜன், தேவரிஷானி, நிரோஜன் சொல்லுங்க. சார் சமூகமயமாக்கம்ன்றது சார் ஒரு ஒரு மனிதன் வந்து பிறந்த நாள்ல இருந்து அவன் சமூகத்துல வாழ தேவையான ஒழுக்க நெறிகள், அவனுக்குரிய மதிப்புகள், பழக்க வழக்கங்கள், அவனுடைய நடத்தை முறைகள், மொழி பயன்பாடு எல்லாவற்றையும் அவன் கற்றுக்கொள்றது, அதை அவன் பின்பற்றி நடக்கிறது தான் சார் சமூகமயமாக்கம் என்று சொல்றது. இந்த சமூகமயமாக்கம் ஏன் எங்களுக்கு அவசியம் என்று சொன்னா, சமூகத்துல ஒருவன் வாழ தேவையான திறன்களை வளர்த்து கொள்றதுக்கும், அவன் ஒரு நல்ல ஒரு குடிமகனா வாழ்றதுக்கு, அடுத்தது அவனுடைய அடையாளத்தை அவன் பெற்றுக்கொள்றதுக்கும், அடுத்தது பண்பாட்டை அவன் அறிகிறதுக்கும், அடுத்தது சார் உறவுகளை பேணி வாழ்றதுக்கும் இந்த சமூகமயமாக்கம் அவசியம் என்று சொல்லப்படுது சார். ஷார்ட்டா நான் சொல்லிடுச்சு. ஓகே, வேறு யாராவது பிளேயர்? சகுந்தினி, கவிதா? சார் சமூகமயமாதல் என்பது ஒரு மனிதன் வந்து தன்னுடைய சமூகத்தில் மொழி மற்றும் அவனுடைய குடும்பம், பள்ளி, நண்பர்களூடாக சமூகத்தில் உள்ள இந்த ஊடகங்களுடனும் சேர்ந்து மைக்ரோபோன் அப்செட்டோ அல்லது நெட்வொர்க் தெரியல. ஓகே, கருத்துக்களை சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ரைட், நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு மூவ் பண்ணுவோம். ரைட்,
சமூகமயமாக்கம் ஏன் அவசியம் என்று பார்க்கின்ற போது நீங்க சொந்த கருத்துக்களோட இந்த விடயங்களை செய்து ஏதாவது சமூகத்தோட இணைந்து வாழ்றது. சமூகமயமாகிய ஒருவரால்தான் சமூகத்தோட இணைந்து வாழ முடியும். ஒருவர் சமூகமயமாக்கப்பட்டால்தான் அவர் சமூகத்தோட இணைந்து வாழ்வார். இல்லாவிட்டால் அவர் சமூகத்திலிருந்து ஒதுங்கி இருப்பார் அல்லது சமூகம் அவரை ஒதுக்கி வைத்து விடும். ஆகவே ஒரு நபர் சமூகத்தோடு இணைந்து வாழ்வதற்கு சமூகமயமாக்கம் அவசியம். அடுத்தபடியும் மனித பண்புகளை வளர்த்துக் கொள்வது. சமூகமயமாக்கத்தின் ஊடாகத்தான் ஒருவர் மனித பண்புகளை பெறுகிறார். நாங்க உதாரணத்துக்கு சொன்னோம் என்ன, சமூகமயமாகாதவர்களுக்கு உதாரணம் நாங்க மௌகுலிய டார்சனை எல்லாம் சொன்னோம். அவங்க எல்லாம் சமூகத்திலிருந்து சமூகமயமாக்கப்படாதவர்கள், சமூகத்தோட வாழாதவர்கள். அவங்களோட எந்த விதமான மனித பண்பும் இல்லை. மனிதர்கள் பேசுற மொழியை பேச மாட்டாங்க, மனிதர்கள் சாப்பிடுற உணவை சாப்பிட மாட்டாங்க, மனிதர்கள் தொடர்புற மாதிரி தொடர்பாடலை மேற்கொள்ள மாட்டாங்க. ரைட்? அப்ப மனித பண்பு ஒருடம் இருக்கின்றதுன்னு சொன்னால் அவர் சமூகமாக இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். இந்த சமூகத்திலிருந்து அவர் கற்றிருக்கிறார். அடுத்தது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமூக நடத்தைகளை பின்பற்றது. சமூகம் அங்கீகரித்த செய்யக்கூடிய விடயங்கள், செய்யக்கூடாத விடயங்கள், தவிர்ந்திருக்க வேண்டிய விடயங்கள், கட்டாயம் செய்ய வேண்டிய விடயங்கள் என்பவற்றை நாங்க கடைபிடிப்பதற்கு சமூகமயமாக்கம் அவசியம். அடுத்த விடயம்தான் சமூக மாற்றங்களை அங்கீகரிக்கிறது. சமூக மாற்றத்தை அங்கீகரிக்கிறது என்பது ஒரு சமூகமயமாக்கத்தில் ஒரு உச்சநிலை பண்பு. சமூகம் மாறுகின்ற விடயத்துக்கு ஏற்ப நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் பழமையிலே இன்னும் மூழ்கி இருக்க முடியாது, பழங்காலத்திலே நாங்கள் இன்னும் இருக்க முடியாது. சமூக மாற்றத்துக்கு ஏற்ப நாங்களும் மாற வேணும். அந்த மாற்றத்தை நாங்கள் அங்கீகரிப்பதற்கும் அந்த மாற்றத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கும் நாங்கள் சமூகமயமாகி இருக்க வேணும். அடுத்த விடயம் சமூக அறைகூவல்களை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு. அறைகூவல் என்பது சவால்கள், சமூகத்துல தோன்றுகின்ற சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கும் சமூகமயமாக்கம் அவசியம். சில நேரங்கள்ல நாங்க எங்களோட வீட்டை விட்டு எங்களோட இடத்தை விட்டு நாங்க டிஸ்பிளேஸ் ஆக வேண்டி வரும். இயற்கை மறிக்கலாம், போராடிக்கலாம், அல்லது ஒவ்வொரு விதமான காரணங்களால நாங்க எங்களோட பிரதேசத்தை விட்டு நாங்க டிஸ்பிளேஸ் ஆக வேண்டி வரும். ஒரு புதிய சூழலுக்கு நாங்க செல்ல வேண்டி இருக்கும். அப்ப எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கு. இப்போது இந்த காசாவிடம் வருகின்ற விடயங்களை எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா அவைகள் என்ன செய்யும் சொன்னால் எங்களுக்கு ஒரு புதிய ஒரு சூழலுக்கு எங்களை பழக்கப்படுத்த வேண்டிய தேவையை உருவாக்கும். ஆகவே அதற்கும் சமூகமயமாக்கம் அவசியம். ஒரு 1 minute இருந்த முடியல, 1 minute. ஓகே, ஓகே. அது சமூகத்தினால ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கத்தவராவது. ஒரு சமூகம் எதை எங்களுக்கு செய்வதற்கு தடுத்திருக்கிறதோ அதை நாங்கள் செய்வோமாக இருந்தால் சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவோம். ஒரு சமூகம் எதை செய்யவங்களை அனுமதிக்கிறதோ, எதை செய்வதற்கு சமூகம் விரும்புமோ அதை நாங்கள் செய்கின்ற போது சமூகத்தில் அங்கத்தவராக நெருக்கமான உறுப்பினராக நாங்கள் மாறுவோம். அப்ப சமூகத்தினால ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கத்தவராக மாறுவதற்கும் இந்த சமூகமயமாக்கம் அவசியம். அடுத்து சமநிலை ஆளுமை வளர்த்துக் கொள்வது. சமநிலை ஆளுமைங்கிற போது உடல் சமநிலை, உள சமநிலை, மனவழுத்து
சமநிலை, சமூக திறன்சார் சமநிலை. சமூகத்தோட நாங்க இணைஞ்சு வாழ்றது, சமூகத்தோட ஒதுங்கி இருக்காம இருக்கு, சமூகத்துக்கு அந்நியப்படுத்தப்படாமல் இருக்கிறதுக்கு இருந்து நாங்க சமூகத்தோட சேர்ந்து கொள்வதுதான் சமூக திறன் சொல்லுவோம். சமநிலை ஆளுமை எனும் போது உடல் சமநிலை, உட சமநிலை, மனவளர்ச்சி சார் சமநிலை, சமூக திறன் சார் சமநிலை, இந்த நாளை நாங்க பரவணுமா இருந்தா நாங்கள் சமூகமயமாக இருக்க வேணும். ஏன்னு சொன்னால் நாங்க கல்வி கற்றிருக்கிறோம், நாங்க பெரிய தொழில் இருக்கிறோம், நாங்க ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தால் நாங்க உயர்ந்த செல்வாக்குள்ளால் என்கிறதுக்காக நாங்க சமூகத்தில செயற்பாடுகள் நாங்க விலகி இருக்கிறார். சமூகத்தோட இணைஞ்சு வாழ வேணும், சமூகத்தோட சேர்ந்து பழக வேணும், சமூகத்துக்கு உதவி செய்ய வேணும், சமூக பிரச்சனைகளுக்கு தலைமை தாங்க வேணும், சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுறதுக்கு உதவ வேணும். இதுதான் எங்களுக்கு சமூக திறனை வழங்கும். இதுதான் எங்களை சமநிலை ஆளுமை உள்ளவராக மாற்றும். நாங்க சில நேரங்கள்ல எங்களோட சமூகத்திட்ட பார்த்திருப்போம், நாங்க அவர் நன்றாக படித்த ஒரு வைத்தியராக இருப்பார், அவர் ஒரு என்ஜினியராக இருப்பார், எந்த ஒரு தனிநபருடைய கதைக்கிறது, ஊருக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ரைட், அவர் வேலைக்கு அந்த கொழும்புக்கு போயிடுவார் அல்லது வெளிநாட்டுக்கு போவார், வருவார், வீட்டை பூட்டி கொண்டு வீட்டிலே இருப்பார். பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, ஊர்ல என்ன நடக்குது எதுவுமே அவருக்கு தெரியாது. ரைட், அப்படி இருக்கின்றார்கள் சிலர். சில உயர்ந்த கௌரவம் உள்ள தொழில் இருப்பாங்க, நல்ல அதிகாரம் உள்ள தொழில் இருப்பாங்க, அந்த தொழில எந்த விதமான உதவியும் சமூகத்துக்கு செய்ய மாட்டாங்க. ரைட், அவருக்கும் அவருடைய குடும்பமும் மட்டும்தான் பயனடையும், அவருடைய வைஃபும் பிள்ளைகளும் அவரும் தான் அந்த தொழிலால பயனடைவாங்க. யாருடையும் கலைக்கிறது இல்லை, யாருக்கும் கலைச்சிட்டோம்னா நாங்க அவருக்கு உதவி செய்யணும். ரைட், உதவி கேட்டு வந்துருவாங்கிறதுக்காக தொடர்பு அறுத்து சிலர் வாழ்வாங்க. அவங்க அந்த தொழில இருந்து ஓய்வு பெறுகின்ற போது அவங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு மகா பெரிய தவறை செஞ்சிருக்கோம். ரைட், எங்களை சமூகம் கணக்கும் எடுக்க மாட்டாது, உதவி கொள்வார். அப்போதான் பல ஊர்கள் எப்படி நாங்கள் இருக்கிறாங்க, நாங்களும் கண்டிருக்கிறோம். பல பெரிய பெரிய தொழில இருந்திருப்பாங்க, பெரிய பெரிய அதிகாரம் மிக்க அந்தஸ்துள்ள தொழில இருந்திருக்கிறாங்க. அவங்க இப்ப ரிட்டையர்ட் ஆகி அவங்க வீதியால நடந்து போய் கொண்டிருக்கிற போது அவங்கள ட்ராப் பண்ணி கொண்டு விடுறது கூட ஆள் இல்லை, எவருமே பேச மாட்டாங்க அவர்கிட்ட. ரைட், அப்ப இந்த சமநிலை ஆளுமை என்பது அவ்வாறு இல்லை. சமூக திறன், அவர் தொழில இருக்கின்ற போதும் சமூகத்தோட இணங்கி வாழக்கூடியவர் இருப்பார், சமூகத்தோட நெருங்கி பழகுவார், எவரிடமும் ஏற்றத்தாழ்வு காட்ட மாட்டார், பாரபட்சம் காட்ட மாட்டார், சமூகத்தோட இணங்கி போவார். இந்த பண்பை பெறுவதற்கு சமூகமயமாக்கம் அவசியம். அடுத்தபடியும் தான் பேசுற மொழியையும் பண்பாட்டையும் பெற்றுக்கொள்வது. பேசுற மொழியையும் பண்பாடு. நாங்க பேசுற மொழி, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நாங்க இப்ப தமிழ் பேசுறோம்னா தமிழ் பேசுகின்றவர்கள் வாழ்ற சமூகத்தை நாங்க வளர்ந்திருக்கோம்னு அர்த்தம். நாங்க பிறந்தவுடனே ஒரு துபாயிலேயோ அல்லது இந்தியாவிலேயோ அல்லது யூகேலேயோ அல்லது பிலிப்பைன்ஸ்லயோ கொரியாவிலேயோ கொண்டு விட்டிருந்தால் அந்தந்த சமூகத்தை பேசுற மொழியை நாங்க பேசியிருப்போம். நாங்க தமிழ் பேசுறோம் அல்லது நாங்க ஆங்கிலம் பேசுறோம், சிங்களம் பேசுறோம்னா என்ன அர்த்தம் என்றால் நாங்க சமூகமயமாக்கத்தினூடாக அந்த மொழியை பெற்றிருக்கிறோம். விளங்கிட்டோம். ஆகவே சமூகமயமாக்கம் பல்வேறு விடயங்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுவது, ஒரு மனிதன மனித பண்புகளை வளர்ப்பது, ஒருவனை சமூகத்துக்கு பொருத்தமானவனாக மாற்றுறது சமூகமயமாக்கம். அப்ப இந்த சமூகமயமாக்கம் என்பது ஒவ்வொருவரிலையும் வேறுபட்ட அளவுகள் இடம்பெறுகிறது. சிலருக்கு ஆரோக்கியமான குடும்பம், சிறந்த பெற்றோர், ஆரோக்கியமான சமூகம், சிறந்த கல்வி அறிவு இவைகள் இருக்குமாக இருந்தால் அவர் சிறப்பாக சமூகமயமாகுவார். அப்பாடு இல்லாமலுக்கு ஒரு சேரிப்புறத்துல பிறக்கின்ற ஒரு குழந்தை, பெற்றோரை பிரிந்து வாழ்கின்ற குழந்தை, குடும்பத்துக்குள்ள குழப்பம், டிவோர்ஸ், விவாகரத்து இதனால பாதிக்கப்படுற குழந்தைகள், சிறந்த கல்வி வாய்ப்பு பெறாத குழந்தை, பொருளாதார ரீதியான நெருக்கடிக்குள்ளாகின்ற குடும்பத்துல வாழ்ற குழந்தைகளிடம் இந்த சமூகமயமாக்கத்துல பூர்ணத்துவம் காணப்படாது. அது சமூகமயமாக்கல் பிரச்சனை உள்ள பிள்ளையாக இருக்கும். எங்கட வகுப்பறையில் இருக்கின்ற 30 பிள்ளை 40 பிள்ளைகள் எல்லா பிள்ளையும் சிறந்த வகையில சமூகமயமாகிய பிள்ளை இருக்க மாட்டார். குறை சமூகமயமாகிய பிள்ளை இருக்கும், சமூகமயமாக பிரச்சனை உள்ள பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளையை இனங்காண வேண்டியதும் அந்த பிள்ளையை சமூகமயமாக்கம் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதும் ஆசிரியருடைய பொறுப்பு. அதுக்குதான் இந்த டாபிக்கே கல்வி சமூகவியல சேர்த்திருக்கிறாங்க. சரியோ, ஓகே. அப்ப சமூகமயமாக்கம்னா என்னன்னு பார்த்துட்டோம், சமூகமயமாக்கத்தை வரைவிலக்கணம் பார்த்துட்டோம், சமூகமயமாக்கத்துடைய முக்கியத்துவம் பார்த்துட்டோம். இப்ப நான் கேட்கிறேன்,
இந்த சமூகமயமாக்குது இயல்பு என்ன? இந்த சமூகமயமாக்கம் எப்படிப்பட்டது? ஆரம்பத்திலே நான் சொன்னேன்னா சமூகமயமாக்கம் என்பது ஒருவரில் இயல்பாக இடம் வருவதில்லை. ஒருவரில் இயல்பாக இடம் வருவதுன்னு சொன்னா எல்லோரும் ஒரே அளவுல சமூகமயமாக இருக்கணும். அப்படி இல்லை தானே? சிலர்ல சமூகமயமாக்கம் கூடுதலா இருக்குது, சிலர்ல குறைவா இருக்கு, சிலர்ல பிரச்சனை இருக்குது, எல்லாம் பார்த்திருக்கிறோம். அவை சமூகமயமாக்கம் என்பது சமூகத்தில இருந்து நாங்க வாழ்ற புற சூழல்ல இருந்து எங்களுக்கு கிடைக்கிறது, வெளியில இருந்து எங்களுக்கு கிடைக்கிறது. அப்ப ஒரு நபரை, ஒரு பிள்ளைய, ஒரு குழந்தைய வெளியில இருக்கின்றவர்கள், தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், பாடசாலையா இருக்கலாம், கல்வி நிறுவனமா இருக்கலாம், வெளியில காணப்படுகின்ற நபர்கள், நிறுவனங்கள், அமைப்புகள் தான் என்ன செய்யறாங்கடா, சமூகத்துக்கு பொருத்தமானவரா மாத்துறாங்க, சமூகத்துடைய அங்கத்தவரா மாத்துறாங்க. அவர் செய்ய வேண்டிய விடயங்களை, செய்யக்கூடாத விடயங்களை அவர் கற்றுக் கொடுக்காங்க. இவர் சில சந்தர்ப்பங்கள்ல மற்றவர்களை பார்த்து பின்பற்றி கொள்றார். இதனூடாகத்தான் இவர் சமூகமயமாக்கத்துக்கு உள்ளாகிறாரே தவிர இவர்ல சமூகமயமாக்கம் பிறப்புரிமை காரணியாக, பரம்பரை அழகாக, ஜெனட்டிக்காக வந்து கிடைக்கிறது இல்லை. அது நுண்ணறிவு கிடைக்குமா ஜெனட்டிக்கா? சமூகத்துக்கு ஏற்றவராக அவரை மாற்றத்துல இந்த சூழல், சமூகம், புறச்சூழல் மிக முக்கியமானது. இப்ப அடுத்த ஆக்டிவிட்டியில தலைப்போடு காட்டப்பட்டவங்க சமூகமயமாக இயல்பு. சமூகமயமாக எப்படிப்பட்டது இதை நீங்க முதல் சொல்ல போறீங்க, அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? அப்ப அடுத்த தலைப்பு சமூகமயமாக்குது இயல்பு அல்லது சமூகமயமாக்குது பண்பு. ரைட்? கணக்கு நேரம் எல்லாம் ஒரு 10 minutes, 10 நிமிஷத்துக்குள்ள சமூகமயமாக்கம் எப்படிப்பட்டது, சமூகமயமாகுது இயல்பு என்னங்கிறது நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா? ஸ்டெலா, அஸ்மா, கவிதா, உங்களோட பேரெல்லாம் மாத்திக்கணும். உங்களுடைய போனோட பேரெல்லாம் இருக்குது, உங்களோட ப்ரொஃபைல்ல மாத்திக்கொள்ளுங்க. சகுந்தினி, ஐபோன் இருக்கு, கேலக்ஸி இருக்குது, பேரெல்லாம் மாத்திக்கொள்ளுங்க. பேரை கூப்பிடுறதுக்கு எனக்கு வசதியா இருக்குமா? ஓகே. ஷஃபிகா, சமூகமயமாக்கக்கூடிய பண்பு அல்லது இயல்பா? சரியா பாப்போம்ல? சமூகமயமாக்கத்துடைய இயல்புகள். கவிதா சொல்லுங்க. கவிதா, கவிதோட நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, பொருத்தமான இடத்துக்கு வாங்கும். கவிதா சொல்லுங்க. ஓகே சார். சமூகமயமாக்கத்தின் நெட்வொர்க் பிரச்சனை இருக்கு, இது ஒரு தொடர்ச்சியான
இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாக காணப்படுது. மயமாகி கொண்டேதான் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சொல்ல சமூகத்தை கற்றுக்கொள்வதோடு சமூக முகமயம் இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாக காணப்படுகிறது சார். ஓகே பிறந்தது முதல் இறப்பு வரை மனிதன் மயமாகி கொண்டேதான் இருக்கிறான் சார். எஸ் இருதரப்பு செயல்முறை. மனிதன் சமூகத்தை கற்றுக்கொள்வதோடு சமூகமும் அவனை தாங்குகிறது என்று சொல்லப்படுகிறது சார். அது மட்டும் ஓகே இல்லாமல் குடும்பம், நண்பர்கள், பள்ளி, ஊடகம் போன்ற சமூக அமைப்புகளுடன் தான் வாழ்கின்றான் என்று சொல்லலாம் சார். அடுத்தது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மதிப்புகள், நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் என்பவற்றை கொண்டு செல்லக்கூடிய ஒரு செயல்முறையாக காணப்படுகிறது சார் இந்த சமூகமயமாதல். அடுத்தது மனிதனின் சிந்தனை, அணுகுமுறை, பண்பு, வாழ்க்கை ஆகியவற்றை மாற்றுகிறது என்று சொல்லலாம் சார். அவன் சமூகமயமாகும் போது அவனுடைய பண்புகள் எல்லாம் மாற்றம் அடையுது என்று சொல்லலாம். அடுத்தது ஒரு மனிதன் அனுபவத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ள இந்த சமூகமயமாதல் உதவுகிறது சார். சமூக அறிவு, மொழி, திறன் ஆகியவற்றை இதிலிருந்து அவன் கற்றுக்கொள்கிறான் சார். தனிப்பட்ட மற்றும் சமூக அடையாளத்தை உருவாக்குகிறான். தான் யார் என்பதை அவன் உணர்வு பூர்வமாக இந்த சமூகமயமாதலின் மூலம் அவன் கற்றுக்கொள்கிறான் சார், உணர்கிறான். அடுத்தது மாறிக்கொண்டே இருக்கும் சார். மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு தன்மையை கொண்டது இந்த சமூகமயமாதல். காலம், சூழ்நிலை, தொழில்நுட்பம் போன்றவற்றை பொறுத்து இந்த சமூகமயமாக்கல் ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும், மாற்றம் அடையக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது சார். தேங்க்யூ. எஸ் ஓகே வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். அடுத்து யார்? பிரியதர்ஷன். யாரு? ஓகே தமயந்தி. மனித வாழ்வின் தொடக்க நிலையிலே தொடங்குகின்றது. இது ஒரு தொடர்ச்சியான செயற்பாடாக காணப்படுகிறது. இருதரப்பு செயலாக காணப்படுகின்றது. மதிப்புகள், நெறிமுறைகள், பழக்க வழக்கங்களை புகட்டக்கூடியதாக காணப்படுகின்றது. மனிதனின் தன்மையை உருவாக்குகின்றது. அத்துடன் மொழி முக்கிய கூறாக காணப்படுகின்றது. கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் ஏற்படுத்தும் அடிப்படை உறவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. அறிவுத்திறன், உணர்வு திறன் என்பவற்றை வளர்க்கக்கூடியதாக காணப்படுகின்றது. சுற்றுப்புற சூழலால் பாதிக்கப்படக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. தேங்க்யூ சார். ஓகே ஓகே, பார்த்துக்கலாம். அடுத்து அடுத்து யார்? சாலிஹா, சஃபிகா, சஹுந்தினி. யாராயத்தம் சார் சில வேளைகளில் வயது வேறுபாடின்றி குழந்தைகள் பெரியவர்களிடமிருந்தும் பெரியவர்கள் சில வேளைகளில் சிலவற்றை குழந்தைகளிடமிருந்தும் கற்றுக்கொள்வது, தான் யார் என்பதை அறிந்து தனது தனித்துவத்தை உணர்ந்து கொள்வதுடன் மற்றவர்களுடன் எவ்வாறு மதித்து ஒத்துழைப்புடன் வாழ்வது என்பதை கற்றுத்தருவது. ஓகே, வேறு ஓகே, கருத்து பிரச்சனை உங்களுக்கு நன்றிகள்.
நாங்கள் விடயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். சமூகமயமாக்கத்தை பொறுத்த வரைக்கும் சமூகமயமாக்கத்தை இயல்புகள் அல்லது பண்புகளை நாங்கள் எடுத்து நோக்குமாக இருந்தா, சமூகமயமாக்கம் என்பது நீங்க சொன்ன மாதிரி வாழ்நாள் நீடித்த செயல்முறை. ஒருவருடைய பிறப்புக்கு முதலிருந்து அல்லது அவர் பிறந்ததிலிருந்து, இல்ல கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில உளவியலாளர்கள் சொல்றாங்க ஒருவருடைய பிறப்புக்கு முன்னிருந்து, தாயுடைய கருவறையிலிருந்து பிள்ளை சமூகமயமாக்கத்துக்கு உள்ளாவதா சொல்றாங்க. சமூகவியலாளர் சொல்றாங்க பிறப்பிலிருந்து சமூகமயமாக்கம் ஆரம்பிப்பதா சொல்றாங்க. இரண்டு கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தான். என்றாலும் சமூகமயமாக்கம் ஒருவர் இறக்கும் வரைக்கும் இடம்பெறுகிறது. ஒருவர் இறக்கும் வரைக்கும் ஒரு சமூகமயமாக்கத்துக்குள்ளாகி கொண்டே இருக்கிறார். அவை இது ஒரு வாழ்நாள் நீடித்த செயல்முறை. இரண்டாவது, இயல்பாகவும் இடம்பெறும், செயற்கையாகவும் இடம்பெறும். எங்களை அறியாமலேயே நாங்கள் சமூகமயமாக்கத்துக்கு என்ன செய்வோம், உள்ளாகுவோம். பிறரை பார்ப்பதன் மூலமாகவோ அவரிடமிருந்து முன்மாதிரியான விடயங்களை நாங்கள் பின்பற்றுவதன் மூலமாகவோ சமூகமயமாக்கம் இடம்பெறும். சில விடயங்களை எங்களிடம் செய்வதற்கு தூண்டுவார்கள், எங்களுக்கு கற்றுத் தருவார்கள். எங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில், நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் சமூகமயமாக செயற்பாடு இடம்பெறும். அது செயற்கையாக இடம்பெறக்கூடிய சமூகமயமாக்கம். அதே போல விரும்பியோ விரும்பாமலோ இடம்பெறக்கூடியது. எங்களுடைய விருப்பத்தின் பேரிலும் சமூகமயமாக்கம் இடம்பெறலாம், நிர்பந்தத்தின் பேரில் நாங்கள் சமூகமயமாக்கத்துக்கு உள்ளாகலாம். புதிய சூழல்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்ற போது நிர்பந்தத்தினாலேயும் இந்த சமூகமயமாக்கத்தை நாங்கள் உள்ளாகுவோம். அதே போல இந்த சமூகமயமாக்கம் பரிமாற்றப்படக்கூடியது. மூத்தோர் சந்ததியிடமிருந்து இளையோருக்கும் அவரிடமிருந்து அடுத்த சந்ததிக்கும் பரிமாற்றம் செய்யப்படக்கூடியது. நாங்கள் கலாச்சாரம் பார்த்த மாதிரி கலாச்சார பரிமாற்றத்தை போலவே கலாச்சார பரிமாற்றமும் ஒரு வகையில சமூகமயமாக்கம் தான். அதே போல மனித பண்புகளை வளர்க்கக்கூடியது. சமூகமயமாக்கம் என்பது ஒரு மனித பண்புகளை, ஹியூமனிட்டின்னு சொல்லுவோம், மனித உணர்வுகளை, மனித பண்புகளை வளர்க்கக்கூடியதான் சமூகமயமாக்கம். அதே போல நனவு நிலையிலும் நனவிழி நிலையிலும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் அறியாத வகையிலும் இடம்பெறலாம். அதே போல சமூக முகவர்களால மேற்கொள்ளப்படக்கூடியது. சமூக முகவர்களால குடும்பம், பாடசாலை, சமூக நிறுவனங்கள் என்பவற்றாலே இந்த சமூகமயமாக்கம் இடம்பெறக்கூடியது. அதே போல நுட்ப முறைகளினூடாக வலிமைப்படுத்தப்படக்கூடியது. சமூகமயமாக்கத்தை மேற்கொள்வதற்காக சமூகமயமாக்கல் முகவர்கள் சில நுட்பங்களை கையாளுவாங்க, டெக்னிக்ஸ். சமூகமயமாக்கல் நுட்பங்கள், அந்த நுட்பங்களின் ஊடாக வலுப்படுத்தப்படக்கூடியதாக இந்த சமூகமயமாக்கம் காணப்படும். அந்த பிறப்புரிமையினால பெற்றுக்கொள்ளப்படக்கூடியது இல்லை. ஒரு நாளுக்கு ஜெனடிக் ஊடாக இது கிடைக்கிறது இல்லை, இது சூழலா இருந்து கிடைக்கிறதாக பார்த்துக்கிறோம். அடுத்த வயதுக்கு ஏற்பவும் நகருக்கு ஏற்பவும் வேறுபட்ட அளவில் இடம்பெறக்கூடியது. அடுத்து தனியொருடைய நடத்தை கோலத்தை ஒழுங்குபடுத்தக்கூடியது. ஒருவருடைய சமூகமயமாக்கம் அவருடைய நடத்தை பண்புகளை மாற்றும், பிஹேவியர்ஸை மாற்றும். இன்னும் பல விடயங்களை நாங்க சொல்லலாம். காலம், இடம், சமூகத்துக்கு ஏற்ப மாறுபடக்கூடியது, ஒவ்வொரு சூழலுக்கும் ஏற்ப மாறுபட்டு. உதாரணமாக ஐரோப்பாவில வாழ்றவங்க தாய், பிள்ளை, அப்பா, பிள்ளை எல்லாருமா சேர்ந்து இரவு நேரங்கள பியர் குடிப்பாங்க வீட்டுல. ரைட். அப்படியான ஒரு சூழல் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் இருக்க மாட்டாங்க. பிள்ளைங்கிட்டு அடுத்தது திருமண நடைமுறைகள், அடுத்தது ஆண் பெண் உறவு, அவ்வாறான முறையில வித்தியாசமான, நம்ம இடத்துக்கிடம் வித்தியாசமானதாக இருக்கு. அதே போல ஒரு நபருடைய ஆளுமை வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கு. உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப் பண்றதுல இந்த சமூகமயமாக்குறதுக்கு மிக முக்கியமான பொறுப்பும் பங்கு காணப்படுகின்றது. இவற்றை வைத்து நாங்கள் நோக்குகின்ற போது சமூகமயமாக்கம் வேறுபட்ட இயல்புகளை, பண்புகளை கொண்ட ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது. சரியோ? ஓகே. அடுத்து நாங்க இந்த குறை சமூகமயமாக்கங்கள் உடையதையும் பார்க்கணும். பார்த்துட்டு நாங்க சமூகமயமாக்கல் முகவர்களுக்குள்ள பெறுவோம். குறை சமூகமயமாக்கம் என்பது பிள்ளைகள், சமூகமயமாக்கம் நம்ம சொன்ன மாதிரி எல்லோடத்தும் ஒரே வடிவத்துல ஒரே அளவில் இடம்பெறுவதில்லை. ஒருவருக்கு கிடக்கின்ற குடும்பத்துடைய தன்மை, அவர் வாழ்கின்ற சமூகத்துடைய அமைப்பு, அவருக்கு கிடைக்கின்ற கல்வி, பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் என்பதை அவருடைய சமூகமயமாக்கத்தை செல்வாக்கு செலுத்தும். சமூகமயமாக்கம் எல்லோரிடம் ஒரே வடிவத்தில் ஒரே அளவில் இடம்பெறுவதில்லை. சமூகத்துடன் இணைந்து வாழ்வதற்கான ஆற்றல்களை பெற முடியாத அளவுக்கோ ஒரு ஆளுக்கு சமூகத்துடன் இணைந்து வாழ்வது கஷ்டமாயிடுச்சு.
ரைட்? சமூகத்தோடு இணைந்து வாழ்வதற்கான ஆற்றல்களை பெற முடியாத அளவுக்கோ அல்லது முழுமையான சமூக நடத்தைகளை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கோ ஒருவரிடம் சமூகமயமாக்கல் பண்புகள் காணப்படுமாயின் அவரால் மத்தாக்குள்ள சேர்ந்து வாழையிலாம இருக்கு. சமூகமாக மக்கள் நடந்து கொள்ள முடியாது, இவரால் ஈடுபட இல்லாம இருக்கு. அவ்வாறான பண்புகள் காணப்படுமாயின் அதை நாங்க சொல்லுவோம் குறை சமூகமயமாக்கம். சமூகமயமாக்குதல் பிரச்சனை இருக்கு. அவர் அதை ஒதுங்கி கொள்றார். மக்கள் கூடுகின்ற இடத்துல அவர் போறதுக்கு விருப்பம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. சமூகம் செய்யற வேலைகள் அவர் ஈடுபடுறாரு இல்ல, அவருடைய நடத்த வித்தியாசமா இருக்கு, சமூகத்துல வேறுபட்டதா தெரியுது. இவைகள் ஒரு குறை சமூகமயமாக்கத்தை காட்டு. இதுதான் குறை சமூகமயமாக்கம். அப்ப சமூக வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியாத அளவுக்கு ஒருவரிடம் குறைவான திறன்கள் காணப்படுமாயின், சமூகத்தோட இணைஞ்சு வாழ்றதுல அவருக்கு சிரமம் இருக்குமாயின் அதை நாங்க சொல்லுவோம் குறை சமூகமயமாக்கம். குறை சமூகமயமாக்கம். சரியோ? ஓகே. அப்ப இந்த குறை சமூகமயமாக்கம் இந்த விடயத்தோட இன்றைய அமர்வில் நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ரைட்? அடுத்த அமர்வில் இந்த குறை சமூகமயமாக்கம் ஏற்படுவதற்கான காரணம், குறை சமூகமயமாகிய ஒரு மாணவனை சமூகமயமாக்கம் செய்யறதுக்கு ஒரு ஆசிரியர் எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கலாம்ங்கிற விடயம், அடுத்து சமூகமயமாக்கத்தில் ஈடுபடுகின்ற முகவர்கள் யாரு, அடுத்து சமூகமயமாக்கல் நுட்பங்கள்னா என்ன, என்னென்ன நுட்பங்கள் காணப்படுறது போன்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த அமர்வுல விரிவாக கலந்துரையாடுவோம். ரைட்? இன்றைய அமர்வுல இன்னொரு ஆர்வத்தோட கலந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி இன்னொரு அமர்வை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். குட் நைட். தேங்க்யூ சார். Sir, good night, sir. Good night, ma'am. Good night. Thank you, sir. Good night. இந்த காசு இல்லாமையா? மொத்தம் 8000 ரூபாய். அண்ணே இந்த மாசம் அந்த 3000